தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். ஸ்ரீ குமரகுருபரர் அருளிச் செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் தாளப்பருவத்தின் 4வது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் வருவது வாழ்த்துப் பாடல். வீரலட்சுமி, உந்தன் வீரம் என்றும் வெல்கவே, வெற்றி மேல் வெற்றி தரும் விஜயலட்சுமியே, பேரறிவு தரும் வித்யாலட்சுமியே, வளம் பெருக்கும் மகாலட்சுமியே, தாரணியில் நிறை உரு தரும் தனலட்சுமியே, பயிர் கொடுத்து பசி போக்கும் தானியலட்சுமியே, காருண்யமாய் குழந்தை பாக்கியம் தரும் சந்தானலட்சுமியே, எல்லா பேறுகளும் ஒன்றாய் திகழும் அங்கையர் கண்ணியே, சரணம் 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 தாயே. தொடர்வது அருள் சூழ் கொண்ட அங்கையர் கண்ணியின் தாளப்பருவத்தின் 4வது பாடல். ஊரும் கரடக் கடத்து முகந்து ஊற்று மத மாடவியர் நின்று உதரும் குழல் பூந்துகள் அடங்க, ஓடவிடுத்த குங்குமச் செஞ்சேறு வழுக்கி ஓட்டருக்கும் திருமாமருகில் அரசர் பெரும் தின்தேர் ஒதுங்க, கொடுஞ்சி நெடும் சிறுதேர் உருட்டும் செங்கன் மழை ஏறு பொறுவேல் இளைஞர், கடவு இபுளி கடைவாய் குதட்ட வழிந்து இழியும் விளாழி குமிழி எரிந்து, இறைத்து திரைத்து நுரைத்து ஒரு பேர் ஆறு மடுக்கும் தமிழ் மதுரைக்கு அரசே, தாலோ தாலேலோ. அருள் சூழ் கொண்ட அங்கையல் கண் அமுதே, தாலோ தாலேலோ. தொடர்வது பாட்டின் தெளிவுரை. ஊரும் மதநீரை மதக்குழியாகிய கடத்திலிருந்து கதுப்பில் முகந்து சொருகின்ற அள்ளி ஊற்றுகின்ற மதம் பொருந்திய யானைகள் நடக்கின்ற பாதைகளாக, பெண்கள் கூந்தலில் இருந்து உதறுகின்ற பூந்துகள் அடங்குமாறு முழுதும் ஓடுமாறு விடப்பட்ட குங்குமத்தின் செம்மையான சேறு வழுக்கி ஓட்டத்தை தடுக்கும் அழகிய பெரிய தெருக்களாக மதுரை மாநகரத்தில் உள்ள புகழ்பெற்ற வீதிகள் உள்ளன. அந்த தெருவில் மன்னர்களின் பெரிய வலிமை வாய்ந்த தேர்கள் ஒதுங்குமாறு தேரின் உறுப்பை கொண்ட உலர்ந்த சிறிய தேர்கள் செலுத்தப்படுகின்றன. அந்த தேர்களை உருட்டும் சிவந்த கண்களை உடைய இளைய சிங்கம் போன்ற வேல்படைகளை உடைய இளைஞர் செலுத்தும் குதிரைகள் தம் கடைவாயை மெல்லுகின்றன. அப்பொழுது குதிரைகளின் வாயிலிருந்து வடிந்து ஒழுகும் வாய்நுரை நீர்க்குமிழிகளை உருவாக்குகின்றன. பிறகு குமிழிகள் உடைந்து ஒலித்து அலையாகி நுரைவுற்று ஒரு பெரிய ஆறு போலச் செய்கின்ற வளமிக்க தமிழ் மதுரைக்கு அரசே, தாலோ தாலேலோ. அருட்கருவை கொண்டுள்ள அழகிய கயல் மீன் கண்களை உடைய அமுதம் போன்றவளே, தாலோ தாலேலோ. யானை மதம் ஆறாகப் பொழிய மங்கையர் கூந்தலில் இருந்து சிந்திய மலர்களும் குங்குமத் துகளும் சேராகி தேரோடும் வீதியில் தடையை உண்டாக்க, திருத்தேர் உருட்டி வரும் ஆண் சிங்கங்களை ஒத்த வேலேந்திய வீரர்களின் குதிரைகள் உமிழும் வாய் எச்சில் அலைப்பாயும் ஆறாக ஓடும் வளமதுரை வாழ்வரசி மீனாட்சி என்பது இப்பாடலின் கருத்தாக அமைகிறது. தொடர்வது இப்பாடலில் உள்ள கடினமான சொற்களின் பொருள். கரடம் மதம், கடம் குடம், மடவியர் பெண்கள், துகள் தாது, ஓட்டருக்கும் தடைப்படுத்தும், மருகு தெரு, கொடுஞ்சி தேரின் ஒரு பகுதி, மழையேறு இளம் சிங்கம், கடவு செலுத்தும், இவுளி குதிரை, குதட்ட குதப்ப, விளாழி வாய்நுரை, இறைத்து ஒலி செய்து, திரைத்து அலையடித்து, நுரைத்து பொங்கி. தொடரும் நேரம் இயலான இப்பாடலை இசையாய் அனுபவிக்கும் நேரம். தாலே தாலேலோ, தாலே தாலேலோ. ஊரும் கரட கடத்தே, ஊரும் கரட கடத்தே, முகந்து ஊ
ஊற்று மதமாமரவியர் நின்று ஓரும் கரட கடத்து முகத்து ஊற்று மதமாமரவியர் நின்று உதரும் குழல் பூந்துகள் அடங்க உதரும் குழல் பூந்துகள் அடங்க ஓடவிடுத்த குங்கும செஞ்சேரே ஓடவிடுத்த குங்கும செஞ்சேரே வழுக்கி ஓட்டருக்கும் திருமாமரையில் வழுக்கி ஓட்டருக்கும் திருமாமரையில் அரசர் பெரும் தின்தேர் ஒதுங்க அரசர் பெரும் தின்தேர் ஒதுங்க கொடுஞ்சி நெடும் சிறுதேர் உருட்டும் செங்கண்மழ கொடுஞ்சி நெடுஞ்சிறு திருவுருட்டும் செங்கண்மழ ஏறு பொறுவேல் இளைஞர் ஏறு பொறுவேல் இளைஞர் கடவு இவிழிக்கடைவாய் குதட்ட கடவு இவிழிக்கடைவாய் குதட்ட வழிந்து இழியும் விளாழி குமிழி எரித்து வழியே இழியும் விளாழி குமிழி எரிந்து இறைத்து திரைத்து நுரைத்தொரு இறைத்து திரைத்து நுரைத்தொருவே ஆறு மடுக்கும் தமிழ் மதுரைக்கு ஆறு மடுக்கும் தமிழ் மதுரைக்கு அரசே தாலே தாலேனோ அருள் சூழ் கொண்ட அங்கையல் கண்ணமுதே அருள் சூழ் கொண்ட அங்கையல் கண்ணமுதே தாலே தாலேலோ தாலே தாலேலோ தாலே தாலேலோ. மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை அடுத்து கூடல் மாநகரமாகிய மதுரையம்பதியில் நடைபெறும் ஐப்பசி மாத திருவிழா பற்றிய செய்திகளை இங்கே நாம் சிந்திப்போம். இம்மாதத்தில் 6 நாட்கள் கோலாட்ட திருவிழா நடைபெறும். 5 நாட்கள் அம்மை ஆடி வீதிகளில் திருவிழா செல்லுதலும் 6வது நாளில் அம்மையும் அப்பனும் இருவருமே திருவீதி உலா செல்வதும் நடைபெறும். இந்த சமயங்களில் மகளிர் கோலாட்டம் ஆடுதல் மிகவும் சிறப்பான அம்சமாக உள்ளது. இம்மாதத்தில் பவித்ரோத்சவம் நடத்தப்பட்டு அருள்மிகு சந்திரசேகரரின் உலா சுவாமி சன்னதியின் 2வது பிரகாரத்தில் நடத்தப்படும். இம்மாதத்தில் கந்தசஷ்டி பெருவிழா கூடல் குமாரர் சன்னதியில் கொண்டாடப்படும். இங்கு திருச்செந்தூரை போன்று சூரசம்ஹாரம் நடத்தப்படுவதில்லை. 7வது நாளில் முத்துக்குமார சுவாமி திருவிழாவானது நடத்தப்படும். இத்துடன் இச்சமயம் பாவாடை தரிசனம் நிகழ்த்தப்படும். தீபாவளி திருவிழா அன்று அரசவை நிகழ்வு கோவில் ஊழியர்களுக்கு நடத்தப்படும். பௌர்ணமி நாளன்று கொடியேற்றம் மற்றும் அம்மைக்கு ஊஞ்சல் திருவிழாவும் நடத்தப்படும். எல்லாமாய் தோன்றிடும் நீ என்னையும் அடக்கியுள்ளாய். மீனாட்சி தாயே, நின் அருள் விலகிடாத அருள் பாலிப்பாய் அம்மா என்ற பிரார்த்தனையுடன் இயலாகவும் இசையாகவும் அமைந்த இந்த நிகழ்ச்சியை அனுபவித்த அத்துணை நல்ல உள்ளங்கட்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.